கரூர் பிரச்சாரத்துல அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஏறக்குறைய 36 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்டு மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் தவிப்பாகவும் உள்ளது. அது குறித்து தான் நம்ம இப்போ பேச போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த சம்பவம் நடந்த உடனே பிரச்சார கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே தான் நடிகர் விஜய் பாட்டிலை தூக்கி தண்ணி பாட்டிலை தூக்கி இந்த மயக்கம் போட்டவங்களுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்காக தூக்கி எரிஞ்சுட்டே பேசிட்டு இருந்திருக்காரு. இது முடிச்ச உடனே எல்லாம் ஆம்புலன்ஸ் ஒரே பரபரப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு நூற்றுக்கணக்கான பேரை தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போயிட்டு இந்த சம்பவம் நடந்த உடனே முதல்வருக்கு தெரிஞ்ச உடனே ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை உடனே அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு உரிய சிகிச்சை அளிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி அவரும் போய் பார்த்து சிகிச்சைக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களையும் அனுப்பி அங்கே இருக்கிற நிலையை சீர்படுத்துவதற்கு அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு சார்பாக முதல்வர் கவனிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடத்தி அதிகாரிகளை வச்சு இந்த நிலையை எப்படி கையாள வேண்டும், என்ன பிரச்சனை, எதனால் நடந்தது என்று அந்த நிலையும் கூட்டத்தையும் நடத்திட்டு உடனே இன்று இரவு 1 மணிக்கு புறப்பட்டு கரூர் மக்களை சந்திக்கிறாரு நம்ம முதல்வர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இந்த விபத்தில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை அறிவிச்சிருக்காரு. மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவங்களுக்கும் இலவசமாக சிகிச்சை அளிக்கணும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இப்படி அரசின் சார்பாக இந்த மக்களை மீட்கிறதுக்கு உண்டான அனைத்து பணிகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் எப்படி இத்தனை பேர் இந்த கூட்ட நெரிசல்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க தலைமையில விசாரணை குழு ஒன்று நியமிச்சிருக்காரு. எதனால நடந்தது என்று ஆய்வு செய்வதற்காக அவங்க தலைமையில விசாரணை குழு அமைச்சிருக்காரு. இப்படி அரசு சார்பா செய்ய வேண்டிய வேலைகளை முதல்வர் செய்து கொண்டிருக்கிறாரு. இதே நேரத்துல நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் வருத்தத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பகிர்ந்துக்கிறாரு, ராகுல் காந்தி அவர்கள் பகிர்ந்துட்டு இருக்காரு, ரஜினி, கமல், இந்த மாதிரி பல்வேறு தரப்பினர் அவங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு. இந்த சம்பவத்துக்கு மூல காரணமாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா, அவரு கரூர்ல இருந்து திருச்சி போய் திருச்சியிலிருந்து விமானத்தை பிடிச்சி சென்னை போறாரு. அப்போ திருச்சி விமான நிலையத்துல பிரஸ்காரங்க அவர் இறங்கணும்னு கார்ல இறங்கணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 30 பேர் இறந்துட்டாங்களே என்று கேட்குறாங்க. பவுன்சர்களோட துணையோட அவர் பதிலே சொல்லாம விறுவிறுன்னு போயிடுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த சம்பவம் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லாம் மயங்கி விழறாங்க. பேச முடியாம குழந்தைகள்லாம் மயங்கி விழறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு பதப்பதப்பு இல்லாம ஒரு துடிப்பு இல்லாம இயல்பாவே கொஞ்சம் கூட அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்தாம அந்த பிரச்சார மேடையிலே இருந்திருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இரக்கமற்றவராக மனிதநேயமற்றவராக இவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சிலர் அவர் உயர் ரக கஞ்சா பயன்படுத்துவாரோ, ஏன்னா நாமல் கோட் எப்பயும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நாமக்கல் கூட்டத்திலையும் உளறல் ரொம்ப அதிகமாக இருந்து தப்பா பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கரூர் கூட்டத்திலையும் அவர் தன்னுடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்தாம அங்கேயும் உளறல்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்கள் நெருங்கிய நண்பர்கள்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல எதனால இந்த தவறு நடந்தது, எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு பண்ணோமா. இவருக்கு பிரச்சார நேரம் ஒதுக்கப்பட்ட நேரம் காலையில 8:45 ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 8:45 ஒதுக்குனாக்க அப்போ இவர் வீட்டில இருந்து எந்த டைமுக்கு கிளம்பி இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே 8:45க்குன்னா
வீட்டில இருந்து ஒரு 6 மணிக்காவது கிளம்பி இருந்தா தான் ஒரு 10 மணிக்கெல்லாம் நாமக்கல் கூட்டத்துக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனா இவர் வந்துட்டு ஒதுக்கப்பட்ட டைம் 8:45க்குனா 8:45க்கு தான் வீட்டில இருந்தே கிளம்புறாரு. 10 மணிக்கு வந்து திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறாரு. விமான நிலையத்திலிருந்து 90 கிலோமீட்டர் பயணிச்சு கார் மூலமாக பயணிச்சு 4 மணி நேரம் போய் கார்லயே போய் மெதுவாக ஊர்ந்து போய் 4 மணி நேரம் கழிச்சு 2:30க்கு தான் வந்து நாமக்கல் பிரச்சார அந்த மேடைக்கு பிரச்சார கூட்டம் ஏற்பாடு பண்ண அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ காலையில 6 மணில இருந்து அந்த வெயில்ல வந்து அந்த மக்கள் தண்ணி இல்லாம ஒரு சாப்பாடு உணவு இல்லாம குழந்தைங்க வயசானவங்க பெரியவங்க எல்லாரும் அங்கேயே வந்துட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி அங்க ஒரு போர்டு கீழே விழுந்து எல்லாம் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, 4-5 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க என்று நாமக்கல்லே சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி சொல்லும்போது இந்த ஊடகங்கள்லாம் விஜய் வந்துட்டார், நிக்கிறார், நடக்கிறார் அப்படின்ட்டு அவங்களுடைய ஊடக டிஆர்பியை ஏத்துறதுக்காக ஐப்பை ஏத்துறதுக்காக விஜய்னு விஜய் புராணம் தான் பாடிட்டு இருந்தாங்களே ஒழிய இந்த மாதிரி விஜய் தாமதமாக வரதுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுறாங்க, அவரு விரைந்து வந்தா நல்லா இருக்கும், இப்படி ஒரு எச்சரிக்கை நியூஸா தலைப்பு செய்தியாக சொல்லியிருந்தாக்க கூட மற்றவங்களாம் அலர்ட் ஆயிருப்பாங்க. ஊடகங்களும் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பணியை செய்யாம அவங்க டிஆர்பி ரேட்டு உயர்வதற்கான அந்த வேலையை தான் செஞ்சிருக்காங்க. நாமக்கல்லே இப்படி இருக்கும்போது கரூர்ல அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்ட நேரம், பிரச்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 12 மணிக்கு. இவர் எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தாருனாக்க இரவு 7 மணிக்கு வர்றாரு. அப்போ 12 மணிக்குன்னா காலையில இருந்து வெயில்ல மக்கள், குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாரும் காலையில இருந்து வெயில்ல நின்றுட்டு இருக்காங்க. தண்ணி இல்லாம உணவு இல்லாம எல்லாம் வெயில்ல நின்றுட்டு இருந்து டீக்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுகுறாங்க. விஜய் பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நிறைய பேர் விழுந்திருக்காங்க. இப்போ ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிட்டுமாவே இருந்திருக்கு. அப்படி இதுக்கு காரணம் எதுக்காக இந்த நடிகர் விஜய் வந்துட்டு திட்டமிட்டு இப்போ சென்னை விமான நிலையத்திலிருந்து நாமக்கல் வரத்துக்கு 2 மணி நேரம் தான் ஆகும். அப்படி இருந்து 4 மணி நேரம் எதுக்காக அவ்வளோ தாமதமாக வந்தாங்க? திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும், நெருக்கடியை ஏற்படுத்தணும் என்பதற்காகவே இந்த மாதிரி செஞ்சாங்களா, இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்ட்டு பல்வேறு விதமான கேள்விகளை மக்கள்கள் கேட்டுட்டு இருக்காங்க. மக்களாகட்டும், ஒரு நடிகன் தானே, ஒரு நடிகனை மக்கள் போய் பார்த்து, ரசிகர்கள் பார்த்து காசு, அதுவும் அவன் தான் சம்பாதிச்சு பணத்தை, உழைத்த பணத்தை கொடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு வந்துட்டு நடிகர்களுக்கு பிழைப்பு, வாழ்க்கை. இதை என்னைக்கு இந்த மக்கள் உணர போறாங்க? தாம் பணத்தை கொடுத்து பார்த்துட்டு அந்த நடிகன் வர்றாங்கன்னாக்க எதுக்காக இப்படி ஏறி உளுந்துக்கிட்டு போய் பார்க்கணும்? மக்கள் அதை முதல்ல உணரணும்ல. தலைவர்ன்றா யாரு? நம்மளை ஆளக்கூடிய தகுதி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஒரு கட்சியோட தலைவருக்கு ஒழுங்கா பேச முடியல, உளர்றாரு. தலைவர்கள் யாரு, அந்த தலைவர்களோட கொள்கை என்னன்னு தெரியல. சரி, இவருதான் ஏதாவது ஒரு கொள்கை சொல்றாருன்னா அதையும் சொல்ல. அப்படி இருக்கிற ஒரு நபரால எப்படி ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும்? ஒழுங்கா மாநாடு நடத்த முடியல. மாநாடு நடத்தினா அதுல 1000 குளறுபடிகள். பொதுக்கூட்டம் நடத்தினா இன்னும் பொதுக்கூட்டம் நடத்தல. ஆனா ஒரு முறை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல பொது சொத்துக்கள் எல்லாம் சேதாரம் அடைஞ்சிருக்கு. அதே போல இந்த பிரச்சார கூட்டங்கள் அவர் இதுவரைக்கும் ஒரு கூட்டங்கள்ல கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தல. பொது சொத்துக்களை சேதம் பண்றது, தனியார் சொத்துக்களை சேதம் பண்றது, இந்த மாதிரி. ஏன் இதெல்லாம் விஜய் கூட்டத்துல மட்டும் நடக்குது அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் எந்த நடிகர்களும் இந்த மாதிரிலாம் பண்ணினதில்லை. நம்ம வந்துட்டு எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர்வே எடுத்துக்கலாமே, அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்கள் செல்வாக்கோட அவர் இருந்தவர்.
ஆனாலும் அவருடைய கூட்டங்கள்ல இந்த மாதிரிலாம் இறப்புகள் ஏற்படலை. ஏன்னு பார்த்தாக்க அவர் வந்துட்டு அரசியல் படுத்தப்பட்டாரு. 18 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துல அரசியலை பயின்று எப்படி மக்களை வழி நடத்தணும், அரசியல் எப்படி செய்யணும் என்று ஒரு புரிதலோட வந்தார். அதே போலதான் கேப்டன் விஜயகாந்த் அவரும் வந்துட்டு ஒரு புரிதலோட அவர் நடிகரா இருக்கும்போதே மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சுட்டு வந்தவர். அரசியல் கட்சியை ஆரம்பிச்ச உடனே அவர் ஒரு புரிதலோட வந்தார். அரசியல்னா என்ன, எப்படி செயல்படணும் என்ற அந்த புரிதலோட வந்தாரு. அதன்படி மக்களை வழி நடத்தினாரு. என் போலீஸ் கூட எனக்கு, காவல்துறை கூட வேண்டாம், என் தொண்டர்கள் எனக்கு பாதுகாப்புக்காக இருக்காங்க என்று சொல்லிட்டு அவர் மக்களையும் அவருடைய தொண்டர்களையும் அரசியல் படுத்தினாரு. அவரும் ஒரு அரசியல் புரிதலோட இருந்தாரு. அந்த புரிதல், அரசியல் புரிதல் விஜய்க்கு இல்லாததுனால, அவரு அரசியல்வாதியாக இல்லாததுனால, கொள்கையை உள்வாங்கிறதுனால அவருடைய ரசிகர்களையும் அவரால் அரசியல் படுத்த முடியல. அதனால என்னாச்சுன்னா அவங்க தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த மாதிரி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது, சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, எப்படி வேணா பண்ணலாம், எப்படி வேணாலும் எங்க வேணா ஏறலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டமாக இருக்காங்க. அதனாலதான் அந்த விஜய் கூட்டங்கள்ல மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரிழப்புகளை கொடுக்குறாங்க. இந்த கூட்டத்துல கூட, நாமக்கல்ல நடந்த கூட்டத்துல கூட அப்படியே செருப்பு, அவ்வளோ செருப்பு, ஆயிரக்கணக்கான செருப்புகள் எல்லாம் பாட்டில உடைச்சு போடுறது, குப்பைங்க எல்லாம், இதை கிளீன் பண்றதே ஒரு அரசுக்கு ஒரு பெரும் பணியாக அமையுது. இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் படுத்தப்படாத தலைவர், அரசியல் படுத்தப்படாத ரசிகர்களாக இருப்பதனால்தான். நன்றி, வணக்கம்.